ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குரூப் 4 வந்து இன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு நீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் தமிழோட ஆன்சர் வந்துட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா வந்து அருளப்பன். அருளப்பன் தான் வந்து அருளப்பனும் ஒருவர், யோவானும் ஒருவர். இதில் வந்து ரெண்டில் எது கரெக்டுன்னு தெரியல. எப்படி என்ன ஆன்சருக்கு தராங்கன்னு தெரியல. பின்னாடி வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் யார்? இது யார் அப்படின்னா வந்து வளன் தான் வந்து கரெக்டு. மூணாவது வந்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. இது என்ன நாடு அப்படின்னா வந்து சோழ நாடு. நெக்ஸ்ட் வந்து சேரி மொழியார் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனந்துணரவே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் நூல் இலக்கியம் என்ன அப்படின்னு வந்து பல்லு தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. இது வந்து தூது. தூது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பிரிவினை சொற்களை கண்டறிக. இதில் எது கரெக்டுனா வந்து வருவித்தான் திருத்தினான் தான் வந்து கரெக்டு. வருவித்தான் திருத்தினான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்ன அப்படின்னா இது ஒரு செய்வினை தொடர். செய்வினை தொடர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இது எப்படி கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்னா வந்து எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் கூறியவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். இது வந்து தெரியும். அடுத்து வந்து தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னா வந்து ஓமை கவிஞர் தான் வச்சுட்டு வாங்கியிருப்பார். ஓமை கவிஞர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா வந்து உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து படமாட கோயில் பகவதற்கு 1 இயல் நடமாட கோயில் நம்பருக்கு அங்காக நடமாட கோயில் நம்பருக்கு 1 இயல் படமாட கோயிலாக. இதுக்கு வந்து என்ன மோனை அப்படின்னா வந்து புளிப்பு மோனை தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா வந்து இது ஒரு கட்டளை வாக்கியம். அடுத்து வந்து இமிலிசை அப்படிங்கிறது வந்து ஒரு வினைத்தொகை. அடுத்து வந்து மல்லிகை சூடினாள். மல்லிகை சூடினாள் அப்படின்னா வந்து அது ஒரு பொருளாகு பெயர். நெக்ஸ்ட் வந்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்துன்னு தான் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து யோகா சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். திருமூலர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு இது கடுவெளி சித்தர் வந்து கடுவெளி சித்தர் தான் கரெக்டான. அடுத்து வந்து பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் வந்து என்ன அப்படின்னா வந்து பழமொழி பேசும் மக்கள் அப்படிங்கிறத வந்து மீனிங். அடுத்து வந்து மணிமேகலை. மணிமேகலை வந்து சீத்தல சாத்தனார். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள். பெரிய புராணம் வந்து சேக்கிழார். திருவிளையாட புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். அப்போ இது வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து முடிக்கெழுவேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். அடுத்து வந்து ஓங்கு தன்பனை சொல் நீபவனத்தை நீந்து ஒரு போதினும் இவ்வடியில் நீபவனம் என்பது அப்படிங்கிறது வந்து கடம்பவனம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நடந்தலை உலகம் அப்படின்னா வந்து அகன்ற உலகம் அப்படிங்கிறத வந்து மீனிங். அடுத்து வந்து பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் அப்படின்னா வந்து மானத்தை பணம் காக்கும். இதை வந்து ஒரு பழமொழி. எது கரெக்டுன்னு ஆனால் தெரியல. தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இதுவா இல்லை பயிரை வந்து குணம் காக்குமா ஒன்று வந்து தெரியல. இதில் ரெண்டில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ மானத்தை பணம் காக்கும் எதுன்னு தெரியல. ஆன்சர் வந்தோடனே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நந்தவனம். மூனை சொல்லை கண்டறி. இது தெரியும். நந்தவனம் நற்றமிழ். இதை வந்து மூனை சொற்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. இது வந்து ஒரு ஒற்றுமையின்மை. அடுத்து வந்து புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதர். அடுத்து வந்து காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? திருவிக கல்யாண சுந்தரனார் தான் வந்து மொழிபெயர்த்தப்படுறது. வந்து தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனித்த குடும்பத்திற்கும் உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து கால்டுவெல். நெக்ஸ்ட் ஒன்று தாதே சாஹேப் பால்கே விருது. இது தெரியும். 1969 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னா வந்து முத்துசாமி. அடுத்து வந்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று கோயில்பாட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியானது கோயில்பாட்டு. அடுத்து வந்து வாழங்கே நீண்டி எழுந்த வள்ளுகிறங்கே 4. இது வந்து என்னன்னு தெரியும். கவி காலமேகம். இரட்டுறம் மொழிதல் அப்படின்னாலே வந்து காலமேக புலவர் தான் வந்து வருவார். நெக்ஸ்ட் வந்து சரியானதை கண்டறிக. இதில் வந்து எது சரி அப்படின்னா வந்து இதுவும் வந்து கன்ஃபியூஷன் தான். இது வந்து தெரிஞ்சால் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு 4th சரியான மனோன்மணியத்தின் கிளைக்கலைகள் வந்து சிவகாமியின் சம்மதம். இது கரெக்டாக என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்கள்.
அடுத்து வந்து படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்ன அப்படின்னா வந்து கவிதை. அடுத்து வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்து வந்து தவறான தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்தியாவின் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தப்பு. நெக்ஸ்ட் வந்து கலைப்பெரு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் ஒன் வந்து புறநானூற்று சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, இதெல்லாம் வந்து ஈஸி தான். ஜியு போப். நெக்ஸ்ட் ஒன் வந்து வளவன் ஏவா வானூர்தி இடம்பெற்ற நூல் எதுன்னா புறநானூறு. அடுத்து வந்து இதுவும் ஈஸி. புறநானூறு த 400 சாங்ஸ் ஆஃப் ஃபேர் அண்ட் விஸ்டம். இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜார்ஜ் எல்ஹார்ட். இதான் வந்து கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து மணக்குரங்கு அப்படின்னா வந்து இலக்கண குறிப்பு உருவகம். பொருந்தா சொல் வந்து 6. நெக்ஸ்ட் வந்து பிழைத்திருத்தம் செய்க. மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தையர்களும். இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி பிழைத்திருத்தம் இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். வாழைப்பழத்தோல் சரிக்கும். இதெல்லாம் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க. ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இது வந்து கரெக்டு. அதுக்கடுத்து வந்து திருவிருத்தம் என்ற நூலோட ஆசிரியர் வந்து நம்மாழ்வார். அடுத்து வந்து திருக்கேதர பதிகத்தை பாடியவர் வந்து சுந்தரர். அடுத்து வந்து மார்கழி திங்கள் அப்படின்னாலே வந்து திருப்பாவை தான். திருப்பாவை ஆண்டாள் இதை பற்றி தானே வரும். திருப்பாவை தான் வரும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் வந்து தேவநாய பாவனர். அடுத்து மரபு பிழை. இது வந்து எல்லாமே தப்பு. கூரை வேந்தனர், கூரை போட்டனர்னு வராது, கூரை வேந்தனர் தான் வரும். அடுத்து வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இது வந்து தூங்கல் ஓசை தானே வரும். அப்போ தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஓங்கல் ஓசை தான் வந்து பொருந்தாத சொல். அதுக்கடுத்து வந்து எதிர்ச்சொல் ஊக்கம் அப்படின்னா வந்து சோர்வு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நீள் உழைப்பு. இது வந்து பிரித்து எழுதுறது நீள் ப்ளஸ் உழைப்பு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படின்னு வந்து செய்தி படம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து தமிழ் மொழியில் நவீன கலை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர். இது வந்து PS ராமையா வருவாரா இல்லை என்னன்னு தெரியல. இதையும் வந்து தெரிஞ்ச வந்து கமெண்ட் பண்ணுங்கள். PS ராமையா அல்லது அந்த புதுமைப்பித்தன் வருவார், எனக்கு டவுட்டாக இருக்குது. எதுன்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி. அடுத்து வந்து காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண புதிர்பத்தி. இதை வந்து கரெக்டான. அடுத்து வந்து பதினெண் என்றால் அப்படின்னா வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் இதில் வரும் இல்லையா 18. அடுத்து வந்து இணையவை நாற்பது வந்து பூதஞ்சேந்தனார் தான். அடுத்து வந்து பூவையும் கோயில்களும் புலங்கை வண்டரும். இவை பூவையும் அப்படிங்கிறது வந்து நாகனவாய் பறவைகள். நெக்ஸ்ட் வந்து உத்தரகாண்டம் எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் வந்து வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தாள். அடுத்து ராமன் வந்தான்ங்கிறது வந்து ஒரு எழுவாய் தொடர். அதுக்கடுத்து வந்து ஓர் அடியுள் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு வந்து மேற்கதுவாய் எதுகை. இது வந்து என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மேற்கதுவாய் எதுகைன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னசி அவர் என்ன அப்படின்னா வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். அடுத்தது ஜான் செஃபர்ட் பாரன் அப்படின்னா வந்து தானியங்கி பண இயந்திரம். அடுத்து மைக்கேல் ஆல்ட்ரிக் வந்து இணைய வணிகம். அடுத்து வந்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் தான். அடுத்து வந்து பொருந்தாது வந்து பார்க்கணும். அதாவது கூற்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் வந்து ராஜாஜி கிடையாது. அப்போ வந்து கூற்று 2 மட்டும்தான். இது வந்து கரெக்டு. மாப்போசி வழங்கின மாப்போசி வாங்கினம் தான் வந்து வழங்கியிருப்பார். கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சாலை அமைத்தவர் வந்து தேவநாய பாவனர். இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னா வந்து ராசசிம்மேஸ்வரம் கோயில். இதுவும் வந்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து அகர வரிசைப்படுத்து. இது வந்து சீதான் கரெக்டு. கேழ்வர், சாகவர், நசை, நல்குவர், புளிக்கும், போத்து, மங்கை, மஞ்சை. தா என்ற வேர் சொல்லின் விளையான் அலையும் பெயர் என்ன அப்படின்னா வந்து தந்தவர். அடுத்து வந்து மலர் வீட்டுக்கு சென்றால். இது வந்து வேர் சொல் எது அப்படின்னா வந்து செல்லு தான் வந்து வேர் சொல். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒளிவேற்பாடு. இது வந்து கருப்பம் சுற்று சபதம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பிள்ளையற்ற தொடர். இதுவும் ரொம்ப ஈஸி தான். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். நெக்ஸ்ட் ஒன்று வந்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள். இது வந்து என்னன்னு தெரியல. 60 அடி உயரத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க.
அடுத்து வந்து சரியான குற்றம் இது அஸ்ராபியாஸ். இது வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அஸ்ராபியாசம் அப்படின்னா வந்து எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் அப்படின்னா வந்து கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் அப்படின்னா வந்து கல்வி தொடக்கம். வித்யாரம்பம் அப்படின்னு கல்வி தொடக்கம்னு நான் தெரிஞ்சிருந்தாலும் இது ஷார்ட்கட் வந்து போட்டிருந்தோம். பார்த்தவங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேணால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மேய்க்கலும் உண்டு அவற்றோட மானமும் உண்டு. யார் அப்படின்னா வந்து தேவநாய பாவனார் தான் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பயனிலா கலைநேகத்துக்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர் தான். அடுத்து வந்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் தான் வந்து துன்பப்படுவாங்க. அடுத்து வந்து நச்சு பாடாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இது வந்து என்ன அணி அப்படின்னா வந்து ஓமை அணி. அவையர் இயற்றிய நூல் எது அப்படின்னா வந்து ஞானக்குறள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்துவது என்ன அப்படின்னா வந்து உழைக்காதவன் செல்வன் அழியும். இது வந்து பார்த்தாலே நம்ம படிக்காதவங்களும் வந்து போற்றலாம். அடுத்து வந்து அகர வரிசையில் வந்து உயிரெழுத்து தான் வந்து மொதல் வரும். அப்போ உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அதுக்கடுத்து வந்து சரியான கூற்றை வரிசைப்படுத்தல். அதில் எது சரி அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நாகரிகரம் கருத்தி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரக்கல். நெக்ஸ்ட் வந்து மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களை குறிப்பிடுதல் வந்து மங்களம். இது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எது கரெக்டான ஆன்சர் வந்து தெரியலை. தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து வெண்பாக்குரிய ஓசை வந்து செப்பல். நெக்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டு வந்து நப்போதனார், காசிக்காண்டம் வந்து இதெல்லாம் வந்து தெரியும். அதிவீர ராமபாண்டியர் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே அடிச்சிடலாம். அப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் கேட்குறது நீங்கள் அடிச்சிருப்பீங்க. டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து செந்தமிழ் வந்து பண்பு தொகை. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். அடுத்து காவிய தர்சன் அப்படின்னால தண்டி அலங்காரம் தான். அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தல். இது வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது வந்து கரெக்டு. அதுக்கடுத்து வந்து ஆசியாவில் மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து மஞ்சள் காமாலை அப்படின்னா வந்து இது மூணுமே சொல்லுவாங்க. இப்போ இது ஒன்றா இல்லை மூணா என்னன்னு தெரியலை. இது போய் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு தெரியலை. அடுத்து வந்து உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கை குறிக்கும் புதினம் என்ன அப்படின்னா வந்து கரிப்பு மணிகள். அடுத்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாசிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் இது எல்லாம் ஈஸி தான். திருவி கல்யாண சுந்தரனார் தான் வந்து போட்டிருப்பார். அதுக்கடுத்து வந்து ஐ அப்படின்னா வந்து தலைவன் அப்படிங்கிறத வந்து பொருள். அடுத்து ஃபிக்ஷன் அப்படின்னா வந்து புனைவு. இதெல்லாம் வந்து பார்த்து ஈஸி தான். அடுத்து கத்துங்குயிலசு சற்றே வந்து காதிற்பட வேணும் பாரதியார். இதில் என்ன வலுவமைதி அப்படின்னா வந்து மரபு வலுவமைதி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மணிமொழி கோவை. இது வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். மணி நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி மொழினா அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி கோவை அப்படின்னா வந்து ஆசாரக்கோவை. இதான் வந்து ஃபுல்லாகவே ஆன்சர். இது வந்து எனக்கு தெரிஞ்சதாக அடிச்சிருக்கேன். எதுவும் தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தெரியாதது எனக்கு தெரியாத வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2-3 கொஸ்டினுக்கு வந்து டவுட்டாக தான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். எது கரெக்டான ஆன்சரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த எக்ஸாம் வந்து நல்லா எழுதிக்கலாம். யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்து வந்து குரூப் 2 வந்து வரப்போகுது. அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.